டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி சுற்று நெவர் கிவ் அப். இந்த வார்த்தையை முதல் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நெவர் கிவ் அப், சரியா? இது நமக்கு குரூப் 2 2A ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, சரிங்களா? இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லாங்குவேஜ், ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, ஜிஎஸ்ஸில் எதுவும் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் அண்ட் பாலிசி நோட் எல்லாமே சேர்ந்து தான் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அப்போ மொதல் 5 டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஜிஎஸ் போகும். 6வது டெஸ்ட்லேருந்து கரண்ட் அஃபேர் அண்ட் பாலிசி நோட் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜில் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்ஸில் 50 கொஸ்டின்ஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா? ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்தளவு 200 கொஸ்டின்ஸ் வழக்கமாக போடுற மாதிரி போடுவீங்க. இப்போ இந்த டெஸ்ட்டோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படித்து வச்சுருப்பீங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷெடியூல். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடலாம். லாங்குவேஜ் படித்ததாக இருக்கட்டும், ஜிஎஸ் படித்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ப்ராக்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது, நான் புதுசாக இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிலபஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் சிலபஸை படித்து முடிச்சிடலாம். அது போக நம்மளோட செல்ஃப் அனலைசிஸ், அக்யூரசி, ஸ்பீடு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ வர்ற கொஸ்டின் பேப்பரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பிரிண்ட் ஆகுது, சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட நம்ம 200 கொஸ்டின்ஸ் கிட்ட போகிறப்ப 160லேருந்து 180 பேஜுக்கு ஒரு புக்லெட் மாதிரி தான் வருது. இதை நம்ம 3 ஹவர்ஸில் படித்து முடித்து ஒரு டெஸ்ட்டை போட்டு முடிக்கிறோம். அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேகமாகவும் செயல்படணும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணி பழகணும் நீங்கள். அதே மாதிரி நம்ம குறிக்கிற ஆன்சர்ஸ் கரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட்டில் குறிக்கிறோமா, அந்த நம்பருக்கு நேராக தான் குறிக்கிறோமா அப்படின்ற எல்லாத்தையுமே ப்ராக்டிஸாக நீங்கள் கொண்டு வரதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு சீரீஸு. இந்த டெஸ்ட்டு சீரீஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வெனஸ்டே, சண்டே போயிட்டுருக்கு. அதனால் வெனஸ்டேலேருந்து சண்டே வரை இருக்கிற கேப்பை சண்டே எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. படிக்காமல் டெஸ்ட்டே போடாதீங்க. படித்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போடுங்க. கன்ஃபார்மாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரிலிமினரியாக கிராக் பண்ண முடியும், சரிங்களா? இந்த டெஸ்ட்டு சீரீஸை பொறுத்தளவு 21 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3200க்கு மேலே இருக்கக்கூடிய கேள்விகள். என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16/8/2026 ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக சண்டே ஆரம்பிக்குது, சரிங்களா? அடுத்த டெஸ்ட்டு வெனஸ்டே அப்படின்ட்டு வரிசையாக போகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 இது 16/8/2026 சண்டே ஆரம்பிக்கிறாங்க. லாங்குவேஜை பொறுத்தளவு இலக்கணத்தில் எழுத்து, சொல், சரிங்களா? அதில் ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜிஎஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஆட்சியல். இதில் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அரசியலமைப்பின் முகவுரை, ஒன்றிய, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. மேக்ஸை பொறுத்தளவு எண்ணியல், சரிங்களா? அடுத்து ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எண், எழுத்து, காரணவியல், திசை மற்றும் தொலைவு, எண்கணித பகுத்தறிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. 2வது டெஸ்ட்டு வெனஸ்டே, சரிங்களா? நமக்கு கரண்ட் அஃபேர் அண்டு பாலிசி நோட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 6th டெஸ்ட்லேருந்து ஆட் ஆகுது, சரிங்களா? 6th டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜில் சொல்ல அகராதி வந்துட்டீங்க. இதில் ஆகஸ்ட் நடப்பு நிகழ்வு, சரிங்களா? 2026. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வேளாண்மை, சரியா? இது பாலிசி நோட்டு. இந்த 2 பாலிசி நோட்டு, ஒரு கரண்ட் அஃபேர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேரையும் நல்லா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் கரெக்டாக டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது. மேபி இந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபுல் டெஸ்ட்டாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1/11/2026 சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி முடித்ததுக்கப்புறம் மேபி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடாக ஓப்பன் டு ஆலாக எழுதுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ 2 ஃபுல் டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எழுதிடுவீங்க, சரிங்களா? இப்போ நம்ம படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு சீரீஸு. இந்த டெஸ்ட்டு சீரீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே டெஸ்ட்டில் படிக்க போகிறீங்க. எல்லாத்தையுமே மீன்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய 7 யூனிட்டையுமே ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து படிக்க போகிறீங்க. இப்போ யூனிட் 1ல் கிராமரில் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு, யூனிட் 2ல் ஒக்காபுலரியில் சினானிம்ஸ் படிக்க போகிறீங்க, யூனிட் 3ல் ரைட்டிங் ஸ்கில்ஸில் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மல், அடுத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸை பொறுத்தளவு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தளவு அன்சீன் பேசேஜஸ், நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸு, எடிட்டோரியல், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸில் இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன். அப்புறம் டிரான்ஸ்லேஷனை பொறுத்தளவு யூனிட் 6ல் டிரான்ஸ்லேஷன், வேர்டு டிரான்ஸ்லேஷன் படிக்க போகிறீங்க. அப்புறம் யூனிட் 7ல் லிட்ரரி ஒர்க்ஸில் போயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 போயம் கொடுத்துருக்காங்க. ட்ரீம் ஆஃப் ஸ்பைசிஸ், த crocodile. ப்ரோஸை பொறுத்தளவு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், த நைட் த கோஸ்ட் காட் இன். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்ஸு, ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரு, ரீசனிங் எல்லாமே சேம் தான். லாங்குவேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமானு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட லாங்குவேஜ் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்பையும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்ப இங்கிலீஷ் மீடியம்னு கொடுத்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் தமிழ்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா, அப்போ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். டெஸ்ட்டு சீரீஸை பொறுத்தளவு அவ்வளோதான். ஜென்ரல் ஸ்டடீஸில் 20 யூனிட் டெஸ்ட் போட போகிறீங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 16 + 14. அது போக லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 யூனிட் டெஸ்ட்டாக போட போகிறீங்க. ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங்கில் 4, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது. இதே மாதிரி தமிழை பொறுத்தளவு அப்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தில் 3 டெஸ்ட்டு, சொல்லாகராதியில் 4 டெஸ்ட்டு, எழுதும் திறனில் 2 டெஸ்ட்டு, கலை சொற்களில் 3, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் 2, எளிய மொழிபெயர்ப்பில் 1, இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும்ல 3 டெஸ்ட்டு போட போகிறீங்க. ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிவிஷன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது போக யூனிட் வைஸாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 டெஸ்ட்டு, 2 ரிவிஷன் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நல்லா இதை திரும்ப படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிரும். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு ஆஃப்லைனில் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஆன்லைனில் எப்போ அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆஃப்லைனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, கோவை, சென்னை, தென்காசி, சேலத்துலேயும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ஆஃப்லைனில் போயிட்டுருக்கு. நம்மளோட சுரேஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டெஸ்ட்டு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸு பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணி கேட்டு ஃபீஸ் எவ்வளோ என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு அதர் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரிங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to 5. எப்போ வரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ, அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.